பாரதி முடிச்சது. பாரதிதாசன் கவிதையை பற்றி ரொம்ப நல்ல மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பாரம்பரிய மனப்பாடம், நம்ம அதை விட்டுலாம். அந்த கவிதை நல்லா இருந்தது, பொருளும் நல்லா இருக்கு, உண்மை. ஆனால் பாரதிதாசன் 1964 மறைஞ்சிட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி தான் அவர் எழுதியிருக்கணும். அந்த பெண்ணு எப்போ வாழ்ந்திருக்கணும்? எப்போ வாழ்ந்த பெண்ணு? 64க்கு முன்னாடி. 58 வருஷம் கழிச்சு அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. நீங்க பேசலாமாம்மா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. மிக வேகமாக மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு அதிகம் போகிறது ஆண்களா பெண்களா? குடைகளில், நடவடிக்கைகளில். சார், நான் உங்க எல்லாரையும் கேட்குறேன், இது வேடிக்கைக்காக இல்லை, இந்த ஒரு தலைப்பு ஜாலியான தலைப்பாக இருக்கணும் தான் நம்ம எடுத்தோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் வணக்கம் அப்படின்ற கலாச்சாரம் போய் ஹக்கிங்கிற கலாச்சாரம் எப்போ வந்தது சொல்லுங்க? நீங்கள் எந்த கல்லூரிக்கு போங்க, எந்த இடத்துக்கு போங்க, ஹக்கிங்கிற கலாச்சாரம் எங்கேருந்து வந்தது? தமிழ் கலாச்சாரமா? அது தமிழ் பண்பாடா? தமிழ் பாரம்பரியமா? ஹாய் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? யார் கொண்டு வந்தது? சார், நான் கையை நீட்டலாம் சார், நீங்க கொடுக்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? சார், இதெல்லாம் சொல்றதுனால இவன் கட்டுப்பட்டு இப்படி திட்டுறவங்க இருந்துட்டு போட்டோம். கலாச்சாரம் பாரம்பரியம்னு வரும்போது நீங்க சொல்லுங்க, எங்கிருந்து வந்தது? கேட்டா செஸ்ல குயினுக்கு தான் பவர் அதிகம். அது ஐரோப்பிய நாட்டில் அவன் அதை டெவலப் பண்ணும்போது அந்த ஊர்ல குயின் தான் முக்கியம், அதனால அதை வச்சாம்மா. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த ஊர்ல குயின் தான் எல்லாம், அதனால அவன் வச்சிருக்கான். உடனே அங்க நீங்க எல்லாரும் குயின் அர்த்தமா? அப்ப எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிருங்க. இந்த ஊர் கலாச்சாரங்களை இவ்வளவு மாற்றியது யார்? இது ஆண்கள் செய்ததா, பெண்கள் செய்ததா? நான் விரும்பி கை நீட்டலாம், நீங்க எதுக்காக கையை நீட்டணும்? எதுக்காக ஹக்கிங்கிறத ஒத்துக்கணும்? எதுக்காக ஹாய் கலாச்சாரத்துக்கு வரணும்? எதுக்காக லிவிங் டுகெதர் இந்தியாவுக்குள்ள வரணும்? எங்கிருந்து வந்தது? என்ன மரபு இது? யார் கொண்டு வந்தது? சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு சார், நம்ம ஊரில் மாமியாராக இருந்தாலும் நேர நின்று பேசாமல் இருந்தாங்க, அது ஒரு மரபு. அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒத்துக்கல, அது பெண் அடிமைத்தனம், வேண்டான். ஆனால் இன்னொரு ஆடவனோடு பயணம் பண்ணும்போது மிக நெருக்கமாக பயணிப்பது, அவங்களுக்கு திருமணமாகல, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இப்படி போவதற்கு யார் சொல்லி கொடுத்தது? இருசக்கர வாகனங்கள்ல. எங்கிருந்து வந்தது இது? இதையெல்லாம் கொண்டு வச்ச பிறகு நாங்கள் இப்படிதான் இருப்போம்னு சொல்லுவதற்கு ஆட்கள் வந்த பிறகு நாங்கள் பாரம்பரியத்தை நீங்க செய்யுங்க செய்யாதீங்க, அது உங்களோட விஷயம், நான் அதுக்குள்ள போகவே இல்லை. காப்பாற்றுகிறோம்னு எப்படி சொல்றீங்க? நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய மரபுகள், நம்முடைய காலந்தோறும் கொண்டு வரப்பட்ட வழி வழி மரபுகளை மாற்றுவது ஏன்? ஆண்கள் செய்கிற பாரம்பரியம் நிறைய மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னமும் இந்த ஊர்ல ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஜாதி கட்டுப்பாடு. நான் ஜாதிக்கானவன் அல்ல, ஆனாலும் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு, சமூக கட்டுப்பாடு இருக்கு, ஒவ்வொரு உட்பிரிவுகளுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு, கோவில் கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் யார் கையில வச்சிருக்கிறது? ஆண்கள் தானே வச்சிருக்கிறாங்க. அதை மீற முடியாது.